இந்த வீடியோவில் வந்துட்டு பைத்தானோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி. அதில் லிஸ்ட்டை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் எ மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் எ சிங்கிள் வேரியபிள். இதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்னால் என்ன, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஆனால் இந்த லிஸ்ட்டு கான்செப்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடியும். ஓகேவா? சிங்கிள் வேரியபிளுக்கே. லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் ஆர்டர்டு, சேஞ்சபிள் அண்டு அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். ஆர்டர்டு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நான் ஏபிசிடி கொடுத்தேன் அப்படின்னா ஆல்பபெட்டு அன்ஆர்டர்டாக கொடுத்தாலும் எனக்கு ஆர்டராக வந்துட்டு எனக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஓகேவா? சேஞ்சபிள் அப்படின்னா அதில் வந்துட்டு யார் வேணால் வந்துட்டு அந்த இதை சேஞ்ச் பண்ணலாம். அதனால நிறைய டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸுமே வரும். இப்போ ஏபிசிடியில் பிங்கிற வேல்யூவே மல்டிபிள் டைம் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன, டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 to 10 வரை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் லிஸ்ட்டை கான்செப்டை யூஸ் பண்ணி. அதில் 6ங்கிறதே வந்துட்டு 4 டைம் வந்துருச்சு அப்படின்னா பேலன்ஸ் உள்ள நம்பர் பிரிண்ட் ஆகாமல் வந்துடும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுறது. அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் இண்டெக்ஸ்டு. த ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஹேஸ் அ இண்டெக்ஸ்டு 0, த செகண்ட் ஐட்டம் ஹேஸ் அ இண்டெக்ஸ்டு 1 எக்ஸெட்ரா. ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு மெமரியில் எப்படி கம்ப்யூட்டர் அலோகேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுலையும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல n-1 கான்செப்ட் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், செகண்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது 0, இது 1, இது 2. அப்போ இந்த 2ல் வந்து இந்த செரி இருக்கா, இந்த செரி தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்குறது எல்லாமே நான் இங்கே வந்து கேரக்டரில் கொடுத்துருக்கிறதுனால டபுள் கோட்டில் கொடுக்குறேன். இதே நான் சிங்கிள் லெட்டரில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுப்பேன். நம்பர்ஸ்னால் இந்த மாதிரி டபுள் கோட்டு தேவையில்லை. ஓகேவா? இப்போ நான் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால ஒரு மல்டிபிள் லெட்டர்ஸை வந்து சேர்த்து இங்கே ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஆப்பிள், பனானா, செரி. இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் பிரிண்ட்டு 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆப்பிள் மட்டும் பிரிண்ட் ஆகும். 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா பனானா மட்டும் பிரிண்ட் ஆகும். செரி இந்த இடத்துல 2ன்னு கொடுத்தேன்னா செரி மட்டும் பிரிண்ட் ஆகும். இதான் வந்துட்டு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுற மெத்தட். ஓகேவா? தேங்க்யூ.